வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025 முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி 10, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குண்டான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி ராசி. இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் என்னென்னா, கன்னி ராசி நமக்கு 7, 8 க்ளீனாக இருக்குது. 9 குரு, வாவ் சூப்பர், குரு 9 வந்துட்டார், குரு பார்வை வந்துடுச்சு, அது நடந்துடும் இது நடந்துடும்ன்ற பயங்கரமான பிளான். பட் இருந்தாலும் அந்த 1 and 7 அப்படி ராகு கேது முட்டை இருக்குது, இது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா, அதனால தான் இது தடையாக இருக்குது, அதனால தான் கல்யாணம் நடக்கலையா, அதனால தான் வேலை கிடைக்கலையா, அதனால தான் ஏதோ ஒரு மாதிரி லேக் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் ரொம்ப பொறுமையாக எல்லாம் நடக்குதா, இப்படின்ற ஒரு டவுட்டில் நிறைய பேர் ஒரு மெசேஜ்லாம் நான் ரிசீவ் பண்ணேன். நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். கன்னி பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள அந்த கரண்ட் டைம் ட்ரான்சிஷன் எல்லாமே எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ரானரி அப்படி இல்லை. அதுக்காக வர்ஸ்ட் டு த கோர் அப்படியும் ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒன்று தடையை உண்டு செய்யும், ஒன்று அறிவை கொடுக்கும், ஒன்று அறிவை சோதிக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. அப்போ என்னென்னா, ஒரு எக்ஸாம்னு வச்சுங்க, கன்னிராசி இது ஒரு எக்ஸாம் டைம். ஸோ எக்ஸாம்னா என்ன, ப்ரிப்பேர் பண்ணணும், நாலேஜபிளாக ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணணும், ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும். பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. அதுதான் இப்போ கன்னியுடைய டைம். இது உங்கள் ராசிக்கு. சரி, இது கன்னி ராசிக்கு இப்படி சொல்கிறீங்க, பட்டு அப்போ எப்படி இது கிளாரிட்டி வேணும்? ஏன்னா அதில் 3 நட்சத்திரம் இருக்குது, உத்திரம், அஸ்தம், சித்திரை, எல்லாமே சூரிய, சந்திர, அங்காரகனா செவ்வாய். அப்போ இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க எப்படியும் ராகு தசையை கடப்பீங்க, அது ரொம்ப சின்ன வயசுலேயே கடந்து வருவீங்க. அப்புறம் குரு தசையும் சந்திப்பீங்க, ஒரு சுபர தசையை இளமை காலத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. அப்புறம் லைஃப்பில் நீங்கள் செய்த நன்மைகள் தீமைகளை ஃபேஸ் பண்ணுற ஒரு தசைனா அது சனி தசை. சனி தசையும் சந்திப்பீங்க, அறிவு தெளிவடைகிற தசையாகவும் அதுதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த தசைகள் அப்படியே இருப்பீங்க. அதுக்கப்புறம் புதன் வந்துடும். இது கொஞ்சம் நல்ல ஏஜ் ஆன பிறகு. இப்போது நிறைய பேருக்கு கண்ணியில் என்னென்ன எதிர்பார்ப்பு, என்னென்ன ஏஜ் குரூப்பில் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன், படிப்பு மெயினாக மாணவர்களுக்கு அடிப்படையிலே கன்னி அது ஒரு புதனுடைய ராசி. அதனால் அறிவு, திறமை, வித்தை, ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக வராங்க. அப்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டைம் பரவாயில்ல. இல்லத்தரசிகள், ரிலேஷன்ஷிப்பு, கல்யாணம் நடக்கணும். ஏன்னா குரு பார்வை வந்துடுச்சு, மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அது எப்படியும் ஒரு வருஷம் தான் இருக்கும். வேலை விஷயம், பொருளாதாரம், முன்னேற்றம், ஒரு அதிர்ஷ்டம். இப்போ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கன்னி ராசியில் பிறந்திருக்கோம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், நம்ம லக்னம் என்ன, நம்ம உத்திரத்தில் பிறந்திருக்கோம், நம்ம லக்னம் என்ன, இன்றைக்கி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்களா? ஓகே, பார்த்தவங்க பல பேர் சொல்கிற பதில் ஆமாம் நான் பார்த்தேன், எனக்கு ரிஷப லக்னம், எனக்கு மேஷ லக்னம், எனக்கு மிதுன லக்னம், நான் கும்ப லக்னம், அப்படியே மாற்றி மாற்றி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எதெல்லாம் இப்போ ஃபேவராக அந்த காம்போ கனெக்டாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்னி ராசியில் பிறந்து மேஷ லக்னம், அதை விட அடுத்து ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி ராசியில் பிறந்து கன்னியா லக்னம், அதே சேம் கன்னியா லக்னம், துலா லக்னம். இந்த 5 லக்னத்துக்கு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னியா, துலாம், இந்த 5 லக்னத்துக்கு கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உள்ள நேரம் காலம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இது ஆகஸ்ட் 2024 டிசம்பர் 2024 நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் அடைய நினைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் எடுக்கிற முயற்சி, உங்களோட பொருளாதாரம், உங்களோட திருமணம், உங்களுடைய ஆசை நிறைவேறது, உங்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போகிறது, இதெல்லாம் பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இது கடைசியாக நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுன்னா, என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அது உங்களுக்கு ஃபேவராக அன்ஃபேவரா, அது குரு தசையா, ராகு தசையா, சனி தசையா, இல்லை புதன் தசையா, அது ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, அது ஹாரோஸ்கோப்பில் பர்த் சார்ட்டில் இந்த பேஸ் எப்படி இருக்குது.
நல்ல இடத்துல பொருந்திருக்கா, பலமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அது வந்து பேர்த் சார்ட் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். இல்லாதவங்க lifehoroscope.in சைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பேர்த் சார்ட் கிடச்சிரும். ஸோ அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ராசி இலக்கணம்னு சொல்லிட்டு, என்ன தசா புத்தி. அப்போது நீங்கள் உடனே நினைப்பீங்க, இப்போ கன்னி ராசி வந்து வெறும் குரு பலன் வந்தால் பலன் இல்லையா? அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. ராசி என்பது உங்கள் மனநிலை. மனசில் ஆசையே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு பலன் கிடைச்சா கூட அவங்க என்ஜாய் பண்ணுறதில்ல. பட் அந்த ஆர்வம் ஆசையம் வருதுன்னு சொன்னால் அது குரு கொடுக்குறாரு. அடுத்தது உங்கள் லக்னம். விதிப்படி அதை எப்படி கொண்டு போக போகுது. சரி, இப்போ மற்றதெல்லாம் விட்டுட்டீங்களே அப்படின்னா இருக்குது, விஷயத்துக்கு வந்துடுறேன். கடக லக்னம், சிம்ம லக்னம், கும்பம், மீனம், இந்த 4 லக்னங்களை சேர்ந்து நீங்கள் ராசியில் கன்னியில் பிறந்திருந்தா அப்போ தான் கன்னி ராசிக்கு குரு பலன் வந்தும் சனி நல்லா இருந்தும் உங்களால் வந்து வேகமாக போக முடியாமல் கொஞ்சம் தடங்கல் பண்ணி கொண்டு போகுது. பட் அதுக்காக இந்த டைமும் இது நடக்காது, இது ரொம்ப நெகட்டிவ் அப்படி கிடையாது. ஒரு 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 லக்னம் வந்து ஃபேவராக இல்லாத நேரத்தில் ஒரு ராசிக்கு நல்லா இருந்தால் அது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய தடையாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தடை தான் எல்லாமே, எரர். நம்ம சொல்கிறோம் என் லைஃப்பில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லைனா எரர், அது மாதிரி. சரி, கொஞ்சம் நியூட்ரலாக ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ண உடனே சப்போர்ட் கிடைக்குதுன்னா அது பேலன்ஸ் உள்ள லக்னங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிரும். அதுதான் விருச்சிகம், தனுசு, மகரம் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குது. ஸோ கன்னி ராசியில் பிறந்து எல்லா விதமான ஆர்வங்களோட, எல்லா விதமான ஒரு சந்தோஷங்களோட, எதிர்பார்ப்புகளோட நீங்கள் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறீங்க. பட் ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப புஷ் பண்ணி தான் வருதுன்னா இதுதான் காரணம். அதை நீங்கள் வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு புரியும். அந்த புரிதலோட நீங்கள் வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த குரு பாருங்க, உங்களுடைய திருமண முயற்சி, உங்களோட ஃபேமிலி லைஃப், உங்களோட கடன் பிரச்சனை, உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், ப்ளஸ் வந்து உங்களோட எஜுகேஷன், உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் மூவ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், வாகன வசதிகள், இதெல்லாம் நீங்கள் உண்டு செய்ய முடியும். இதான் நான் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்காத நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அந்த பொது பலன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம். அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது மூணுமே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும்? நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பேர்த் சார்ட்.
சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஹாரோஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம். இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீங்கள் உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரி வரலாம், அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர்கள் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குறதுன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் அதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம், அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.